டொமேட்டோ சாஸ் பாயில் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக மட்டன் கறி எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம் போல் கறி எடுத்துருக்கேன், ஆட்டுக்கறி. இது கூட என்ன பண்ணிங்கன்னா ஒரு சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கோங்க. அதனால எனக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதனால் 3 தக்காளி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 25 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எல்லாம் குட்டி குட்டியாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி உப்பு போட்டு இப்போ இது கூட வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேணாம். அப்புறம் எல்லாமே வெளியே விசில் அடிச்சு வந்துடும். இப்போ இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா விசில் போட்டு மூடி போட்டு விசில் வந்து ஒரு 5 விசில் இல்லைன்னா 4 விசில் வச்சுக்கோங்க. மட்டன் வந்து நல்ல மட்டன் வச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். மட்டன் சீக்கிரம் வைக்காது, அதுக்கேற்றப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல மட்டன் வச்சா 3 விசிலே நல்லா வச்சிடும். இப்போ நான் 4 விசில் தேங்காய் வந்து இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து தேங்காய் ரெடி பண்ணலாம். இப்போ 2 பக்கம் தேங்காய் எடுத்து அதில் பெருஞ்சீரகம், அதாவது சேர்ந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வந்து அரைச்சிருக்கேன், ஒரு திருதி இருக்கேன். இப்போ இது கூட வந்து என்ன பண்ண போறேன்னா ஊற வச்ச கசகசா இருக்குல்ல, அதை ஊற்றி அரைக்க போகிறேன். நீங்கள் கசகசா கண்டிப்பாக செய்யணுங்க, டேஸ்ட் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பும் கட்டியாக இருக்கும், வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கசகசா மாதிரி மறக்காமல் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு போடலாம். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இது கூடயே நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ள போட்டுக்கலாம். உள்ள போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் இந்த மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் நேரமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா உப்பு கரெக்டாக இருக்கா அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வைங்க. 2 விசில் வச்ச உடனே நம்ம தாளிச்சு ஊற்றுற வேண்டியதான், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இதை ஊற்றிட்டு விசில் வந்தாச்சு. இப்போ வந்து குக்கர் திறந்தீங்கன்னா தாளிச்சு ஊற்றிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இப்போ பாருங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், தேங்காய் ஊற்றியாச்சு. எல்லா கறி எல்லாமே ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றலாம். இப்போ தாளிச்சு ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா கொதிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு கொஞ்சம் பொரியல் இது போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா மிளகாய் குழம்பு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சமும் போட்டுக்கிறேன். இது கூடயே வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கலர் நல்லா பிடிக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வளர்க்குங்க. வாசனை போகும், வாசனை நம்ம லாஸ்டான தாளிச்சுருக்கோம், அதான். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு குழம்பு பக்கத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க.
பாருங்கள். ஊற்றிட்டு இப்போ இதுலேயே என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலா வந்து எல்லா கறி எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டீங்கன்னா மேலே கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சூப்பராக மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். இந்த டேஸ்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் தரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும்.